திமுக மேல இருக்கிற கோபத்தை நீங்க சிஸ்டம் மேலேயே காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஆப்டே ஆக மாட்டேங்குது. ஆப்ட் ஆகிற மாதிரி காமிச்சா பிரச்சனை கிடையாது. இப்போ KNR விவகாரம் காட்டுறாரு, அப்புறம் செந்தில் பாலாஜி விவகாரம் காட்டுறாரு, சேகர்பாபு விவகாரம் காட்டுறாரு. ஃபைன், புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. காவல்துறை மேலே காமிச்சா என்ன பிரச்சனை? நீங்கள் டேரெக்டாக DMK மேலே தான் காட்டணும். இந்த ஆட்சி என்ன இருக்காங்க ஆட்சி சரியா இருக்கா, சரியா நடக்கலையா, அதை பற்றி பேசுங்க. இப்போ ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவை கூட்டணி வேணும். பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய NR காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்குது? பிணைப்புங்கிறது இப்போது வரைக்கும் அரசியல் ரீதியாக உருவாகாமல் இருப்பதுங்கிறது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அவங்களுக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு அவர் ஒரு கூட்டத்திலையும் சொல்றாரு. இது வரைக்கும் ஒரே ஒரு தாவேகா தொண்டர், நான் ஓப்பனா கேட்கறேன், ஒரே ஒரு தாவேகா தொண்டர் மோடி ஒழிக, மோடி இந்தியாவை விட்டு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு மோசமான பாசிஸ்ட் அப்படின்னு பேசி ஒரு வீடியோ காமிச்சு திருப்பரங்குன்றத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு. நடுவாப்புல நின்னீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். வண்டிகள்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் வாப்பான்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறோம். அவர் இந்த பக்கம் நின்றுக்கணும், லெஃப்ட்ல நின்றுக்கணும், அவர் ரைட்ல போய் நிக்கிற மாதிரி தெரியுது. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழி சார். வணக்கம் சார். வணக்கம்மா சார். தமிழ்நாட்டிலேயே நிறைய மக்களை சந்திக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு, தொகுதிகள் இருக்கு, இடங்கள், மாவட்டங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் விட்டுட்டு பாண்டிச்சேரியில போய் மக்கள் சந்திப்பு நடத்துவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? என்ன அவசியம் வந்தது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய்க்கு? ஒருவேளை அவரு தமிழ்நாட்டில் வின் பண்ணி CM ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு பாண்டிச்சேரி மக்களை சந்திச்சு அங்க அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்றதுனால ஒருவேளை கவர்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்காக தேடுறாரோ அப்படின்னு ஒரு கருத்து இருக்கே சார். இதை பத்தி உங்களுடைய கருத்து? புதுச்சேரிக்கு CM இருக்காங்க, யூனிடேட்டருக்கு CM இருக்காங்க, ஆக முடியும். இப்போ என்னன்னா நீங்க கேட்கறதுல புதுச்சேரி ஏன் சூஸ் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாசம் அவர் ஏதாவது ஒரு கூட்டம் போட்டாகணும். இந்த மாசம் காஞ்சிபுரத்தில் போன மாசம் எண்டில் போய் கூட்டம் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் போட்டாகணும். டிசம்பர் 1 to 6 மாதிரி அவங்க அனுமதி கேட்டாங்க. அது பாபர் மசூதி இடிப்பினால இவங்க ஏதாவது சங்கிகள் கலவரம் பண்ணுவாங்கன்னு அரசாங்கம் கொடுக்க மறுத்துருக்குறாங்க. வேற தேதியை கேட்டால் இவங்க கொடுக்கல. அதுக்குள்ள அங்கே புஷி ஆனந்த் போய் அனுமதி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அந்த பாண்டிச்சேரியுடைய லோக்கல் MLA. புஷின்றது தொகுதி பேருங்கிறாங்க. அங்க ஒரு தொகுதிங்கிறது 2-3 தெருச்சுதான் ஒரு தொகுதி தான். இப்போ நீங்க இப்போ நம்ம அண்ணா சாலையில் இருக்கிறோம், இந்த பக்கத்துல 2-3 இடத்துல சேர்த்துட்டீங்கன்னா ஒரு தொகுதியா மாறிடும். அந்த தொகுதிக்கு நீங்க MLA-வா இருக்கலாம், நல்லா சம்பளம் கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம ஊர் கவுன்சிலர் மாதிரி அங்க இருக்கிற ஒரு MLA அந்த அளவுக்கு ஈடானது. அதுல வெற்றி பெற்று ஐயா ஆனந்த் அவர்கள் MLA ஆயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல போட்டா அதுக்கான காரணமா நான் பாக்குறது என்னன்னா, புதுச்சேரியிலேயே எனக்கு வலிமை இருக்கு. அதாவது யூனியன் டெரிட்டரி, தமிழ்நாடு, கேரளா, இன்னும் மற்ற மாநிலங்களே எனக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு காண்பிப்பதற்கு. அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ஆமா, அதான் நானும் சொல்றேன், நடிகரா தான் செல்வாக்கு இருக்கு. அவருக்கு அதை காமிக்கணும்னா அவர் கூட்டத்தை பார்க்கணும் விருப்பப்படுறாருமா. அவருக்கு கூட்டத்தை பார்க்கணும், கூட்டம் நம்மளை ஆர்ப்பரிக்கணும், ஆரவாரிக்கணும், கொண்டாடணும், தூக்கி வச்சு முகர்ந்து முத்தம் கொடுக்கணுங்கிறது அவருக்கு ஆசை. அவர் விரும்புறாரு. வாய்ப்பு இருக்கு, பணம் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கா, எங்கிட்ட இருக்கா? இல்லை. அவர்கிட்ட பணம் இருக்கு, அதை வச்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி பண்ண நினைக்கிறாரு, பண்றாரு. அவர் ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், ஒரு சினிமா ஸ்டார். அவரை பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும். என்ன ஒன்று, அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு QR கோடை போட்டு தான் உள்ள வரணும் பாரு. QR கோடை போட்டு 5000 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. சரி, அங்க போய் என்ன பேசுறாருன்னு பார்த்தா பேசியிருக்கிறாரு. திமுக பாதுகாப்பு கொடுக்கல, இவங்க பாருங்க சூப்பரா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல சிஸ்டம் சரியில்லை, பாண்டிச்சேரியில நல்லா இருக்குங்கிறாரு. விக்கிரவாண்டி வீசாலை மாநாடு பாத்தீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடு பாத்தீங்களா? கவர் பண்ணீங்களா? போயிட்டு இருக்கீங்க? இல்ல, கவர் நான் போய் ஸ்பாட்டுக்கு போனோம். 4th ஸ்டேட் ஸ்பாட்டுக்கு போனோம், கவர் பண்ணோம். 8000 போலீஸார் இருந்தாங்க. எவ்வளவு பேரு? 8000 போலீஸார் இருந்தாங்க. விஜய் அவர்களை முன்கூட்டியே பேச அறிவுறுத்தி, நீங்க முன்கூட்டியே பேசி முடிங்க, ரொம்ப கிரௌடு பர்ஸ்ட் ஆயிடும், அது மிகப்பெரிய பேராபத்தை உருவாக்கிருன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை தான் உங்களை அறிவுறுத்தி, உங்களை மாத்தி சொல்லி, வேகமா பண்ண சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சா. நீங்க பேசி முடிச்சுட்டு போனீங்க, எந்த பெரிய சிக்கலும் இல்லாம விடா முடிஞ்சது. இங்க கூலி இருக்கிறது 5000 பேர் தான். என்ன உங்களுக்கு பெருசா பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க? இல்லையா பண்ணிட்டாங்க. சிக்கல் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு திமுக மேல இருக்கிற கோபத்தை
நீங்க சிஸ்டம் மேலேயே காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஆக்டே ஆக மாட்டேங்குது. ஆக்ட் ஆகிற மாதிரி காமிச்சா பிரச்சனை கிடையாது. இப்போ KNR விவகாரம் காட்டுறாரு, அப்புறம் செந்தில் பாலாஜி விவகாரம் காட்டுறாரு, சேகர்பாபு விவகாரம் காட்டுறாரு, ஃபைன், புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. காவல்துறை மேலே காமிச்சா என்ன பிரச்சனை? நீங்கள் டேரெக்டாக DMK மேலே தான் காட்டணும். என்னன்னா திமுக அரசு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றீங்க, புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஏங்க திமுக எதிர்க்கிறீங்க, ஏங்க அதிமுக பத்தி விஜய் பத்தி ஏன் பேச, என்ன சொன்னாங்க அவங்க? திமுக தான் வந்து எதிரி, 2026 எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டி, ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்காங்க. கரெக்டா? நான் கரெக்டா தானே பேசுறேன்? கரெக்டா தான் பேசுறேன். 2026 வரப்போற எலெக்ஷனுக்கு திமுக தான் எதிரி ஏன் இப்ப ஃபிக்ஸ் பண்றாருன்னா, எலெக்ஷன்ல இப்ப அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க. இப்ப அங்க யார் ஆளுங்கட்சி? என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சி. யார் பாரதிய ஜனதா கட்சி? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூற்றுப்படி பாஜக அவருடைய கொள்கை எதிரியோடு கூட்டணி வச்சிருக்கிறது யாருன்னா, அவர் மீது அன்பும் பாசமும் நேசமும் வைத்து இவரும் அவர் மீது அன்பும் பாச நேசம் வைத்திருக்கக்கூடிய ஐயா என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ரங்கசாமி. இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுதான் இந்த ஆட்சி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூட்டணி அரசு அல்ல, கூட்டணி வச்சு ஆட்சி ரன், ஐ திங்க் ஸோ கூட்டணி அரசுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் நமச்சிவான்னு ஒருத்தர் பதில் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. சப்ஜெக்ட் கரெக்ஷன் நீங்க செக் பண்ணி கூட போடுங்க. அப்போ அதுல வந்து இவர் போய் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய பாஜக அரசு வந்து இவங்களுக்கு சரியான விஷயம் நிதி பகிர்வு கொடுக்கறது கிடையாது அப்படிலாம் சொன்னாரு. இந்த ஆட்சி என்ன இருக்காங்க, ஆட்சி சரியா இருக்கா, சரியா நடக்கலையா, அதை பத்தி பேசுங்க. இப்ப ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தேவை கூட்டணி வேணும். பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்குது கேட்டா உடனே கீழே கமெண்ட் எழுதுவேன், ஏய் கொள்கை போறப்படா சும்மா கொள்கையை போய் பேசிட்டு இருக்காங்க இந்த அருள் அப்படின்னு வாங்க. நீங்க இது ஏன் தேவை பின்னாடி நாட்களை புரிஞ்சுப்பீங்க. இப்போ என்ஆர் காங்கிரஸ் போய் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. இவர் இப்போ என்ன பண்ண போறாரு, என்ஆர் காங்கிரஸ் கூட்டி கூட கூட்டிடுவீங்க ஐயா, நம்ம நிற்போங்க ஐயா, நம்ம ஜெயிப்போங்கன்னு சொல்ல போறாரு. அதுக்கான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரிப்ளை பண்ணிருக்கிறது யாருங்க? அமைச்சர் பிஜேபியில் இருக்கிறத ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஏன் அந்த ரிப்ளை வருதுன்னா, அவர் அங்கே பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று அவர் அங்கே வந்து ரேஷன் கடை இல்லைங்கிறாரு. ரேஷன் கடை இல்லைன்றது ஃபேக்சுவலி எரர். ஆக்சுவலி ரேஷன் கடை இருக்குது, பொருட்கள் சரியா வழங்கப்படுறது கிடையாது. எனக்கு பாண்டிச்சேரி எனக்கு வந்து உறவினர் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க, சொந்த மதம்லாம் அங்கே இருக்கிறாங்க. ரேஷன் கடை இருக்குது தம்பி, ஒழுங்கா கொடுக்கறதுங்கிறது தான் உண்மை, சீர்படுத்தினா போதும் அப்படிங்கிறது தான். 11 நிமிஷம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். புறமா வச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் வரும், புறமா வைக்கலன்னா 11 நிமிஷம் தான் வரும். யூடியூப் வீடியோ மாதிரி தான் ஐயா பேசுறாரு. கரெக்டாக 10 நிமிஷம் பேசி முடிச்சு நன்றி வணக்கம் வெற்றி லட்சியம் சந்திப்போம்னு போறாரு. ஏதாவது ஒரு உள்ளார்ந்த உணர்வு இருக்காங்க. அவர் வந்து எப்படின்னா, நான் பார்த்த வரைக்குங்க பட்டேல் போட்டு வச்சிருப்போம். காலையில் 7 மணிக்கு ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சிடணும், அப்புறம் டீ எழுதணும், டீ பிரேக்கு, அப்புறம் 10 மணிக்கு மேக்ஸ் படித்து முடிச்சிடணும். பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அப்படின்னா படிப்பேன் நான். இப்போ 2 மணிக்கு நம்ம வந்து வேதியியல் எடுக்கணும், வேதியியலில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டு முடிச்சிடணும். அப்புறமா ஒரு ஓய்வு எடுக்கணும், ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு மாலையில் ஒரு தேநீர் குடிச்சிட்டு அப்புறமா நம்ம தமிழ் எடுத்து படிக்கணும். இப்படின்னு படிப்போம். பார்த்தீங்களா, படிக்கிறோமோ கூட டைம் டேபிள் போட்டு படித்து முடிச்சிடுவோம், புக்கு முடிச்சு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம். அது மாதிரி என்ன பண்ணலாம், டைமில் போட்டு வச்சுட்டார போடுறது. என்னமோ நான் கூட்டத்தை கொண்டுட்டே பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அங்கே பார்த்து மக்களை பார்த்துனே ஆரவாரமாக அதுங்க ஒரு பிணைப்பு இருக்கணுங்க. ஒரு கட்சியின் தலைவனுக்கும் அந்த கட்சி தொண்டனுக்கும் ஒரு பிணைப்பு இருக்கணும். பிணைப்புங்கிறது வந்து இப்போது வரைக்கும் அரசியல் ரீதியா உருவாகாமல் இருப்பதுங்கிறது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நம்ம அதை சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இல்லை சார், யாருமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த ஒரு வைப்ல தான் இருக்காங்களே கண்டி அவர் என்ன சொல்றாருன்றது இன்ன வரைக்கும் புரிஞ்சிக்கல. புதுச்சேரியும் தமிழ்நாடும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. புதுச்சேரியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லணும், ஏங்க இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி வச்சு ஒழிக்கணுங்க, எங்க தலைவன் இங்க வந்து ஆட்சி இங்கேயும் ஆட்சி அமைக்கணுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை குறைந்தபட்சம் எங்க அண்ணன் தளபதி சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய எங்க அண்ணன் ஆதவ அர்ஜுனாவோ இல்லை எங்க அண்ணா புஷியானதோ சிஎம் ஆகணுங்கன்னு சொல்லணும். அவங்க சொல்றாங்க, பசங்க திமுக ஆட்சியை ஓட ஓட விரட்டுவாங்க, 200 ரூபாய் ஊப்பிய ஒழிப்பு. சாட்டை துறைமுருகன் எதிராக பேசுறாங்க. சாட்டை துறைமுருகன் யாருங்க? அவர் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்.
அவர் உண்மையை சொல்றதுனால அவங்களுக்கு பிடிக்கல. மேட்டர் அதான் அதுக்குள்ளலாம் நான் போகல. சாட்டை துரைமுருகன் அவர்களை எதிர்ப்பதற்கு தான் நீங்க கட்சி நடத்துறீங்களா? அவர் இருக்கிறதே நீங்க பெரிய சாதனையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு கட்சி ஒரு பொறுப்புல தான் இருக்கிறார். அப்ப என்னன்னா அவரோட எதிர்ப்பே அவங்களுக்கு ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்துறதுங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்றேன். சாட்டா அவ்வளவுதான் அவங்கள நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்களுக்கு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு அவர் ஒரு கூட்டத்திலையும் சொல்றாரு. இது வரைக்கும் ஒரே ஒரு தாவேகா தொண்டர், நான் ஓப்பனா கேட்கிறேன், ஒரே ஒரு தாவேகா தொண்டர் மோடி ஒழிக, மோடி இந்தியாவை விட்டு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு மோசமான பாசிஸ்ட் அப்படின்னு பேசி ஒரு வீடியோ காமிங்க, ஒரு வீடியோ காமிங்க. நீ இருக்காத மாதிரி இல்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே. உங்க கொள்கை எதிரி யாரு? மோடி தானே. இந்த மோடிய ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் தாங்க மோடி. இந்த நரேந்திர மோடி ஜிஎஸ்டியை குறைச்சல் இப்ப பேசுறாரு. இவ்வளவு நாள் பண்ண கொடுமைக்கெல்லாம் பொது மன்னிப்பு கேட்க சொல்லுங்க மோடின்னு பேசின சீமானுங்க. அப்ப சீமானுக்கு உண்மையிலேயே மோடி கொள்கை எதிரியா இல்ல விஜய்க்கு மோடி கொள்கை எதிரியா? பதில் சொல்லுங்க. எப்படிங்க மோடி தான் உங்க கொள்கை எதிரின்னு நீங்க சொல்றீங்க, பிஜேபி தான் உங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க? பிஜேபியின் தலைமை ஏற்றி இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர். எங்கள் அண்ணன் தளபதி ஆட்சிக்கு வந்தால் பாஜக வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டிலிருந்தும் புதுச்சேரியிலிருந்தும் அப்புறப்படுத்தப்படும்னு பேசணுங்க. அப்படி பேசுறா நாளைக்கே நான் போய் தகவல் ஜாயின் பண்ணிடுறேன். இல்ல, அவங்களே வந்து என்டிகே கூட்டணி தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தானே சிலவாக யாரு தாவேகா வந்து என்டிகே கூட்டணி கூட சேர்ற மாதிரி. என்டிகேனா புரியுது, நாம் தமிழர் கட்சியோடயா? என்டிஏ ஓகே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லி அப்படியே ஒரு செய்தி வருதுங்க. அதாவது ரொம்ப சிம்பிள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்தா ரொம்ப கடினம். இன்னைக்கு சொல்ல ரொம்ப ரொம்ப கடினம். அது எப்படியாவது மேலே கொண்டு வரணுங்கிறது அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பண்பு மிக்க தலைவர்கள் தேவை. அப்படி இருந்தாங்கன்னா கூட அது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ இன்னைக்கு இருக்குதான்றது நமக்கு எலெக்ஷன் அப்பதான் தெரியும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலேயே பிஜேபி நீங்க வீரியமா இருக்கிறீங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்துச்சு. திருப்பரங்குன்றம் இன்னைக்கு கோர்ட்ல இருக்குதுன்றாங்க, நிறைய இஷ்யூஸ்லாம் பேசுறாங்க. பொதுவாக நம்ம சொல்லுவோம், திருப்பரங்குன்றத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு. நடுவாப்புல நின்னீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். வண்டிகள்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் வாப்பான்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறோம். அவர் இந்த பக்கம் வந்து நின்றுக்கணும், லெஃப்ட்ல வந்து நின்றுக்கணும், அவர் ரைட்ல போய் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அதை பத்தி இன்னும் அவர் பேசவில்லை. நிறைய பேரை கேட்டிருந்தாங்க இதை பத்தி. அவருடைய நிலைப்பாடையே சொல்லல. நான் கட்சி தோழர்கள் மரியாதைக்குரிய லயலாமணி பேசிட்டாரு, அண்ணன் ராஜ்மோகன் பேசிட்டாங்க, நான் கடந்து போக முடியாது. எனக்கு திரு விஜய் அவர்கள் பேச, நான் விஜய் பார்த்து ஓட்டு போடுறேன், லயலாமணியை பார்த்து ராஜ்மோகன் பார்த்து நான் ஓட்டே போடலையே. அவங்க உங்கள் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப விஜய் வாய் திறந்து பேசணுமா இல்லையா? இப்ப இருக்க விஜய் வாய் திறந்து பேசவே இல்லை, அதை பத்தி கருத்து சொல்லவே இல்லை. கேட்ட என்ன சும்மா சொல்றாங்க, அவர் சாதுரியமா இருக்கிறாருங்க, ஸ்ட்ராட்டஜிங்க அது. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிமா.